ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டு கொஞ்சம் கடுகு போட்டு வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். இது கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு இது கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் இந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட 4 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். இதை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 2 கேரட்டை எடுத்து நல்லா தோல் சீவி துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தாளிப்பில் இதை அப்படியே சேர்த்துப்போம். இந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில். கேரட்டை கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு. இது கூட கொஞ்சம் தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. அதில் கொஞ்சம் இதை கூட சேர்த்துக்கலாம். இந்த கேரட் கூட இது ரெண்டும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணியை இது கூட இந்த கேரட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த சொம்பில் 2 சொம்பு ஊற்றிக்கிறேன். நான் இந்த சொம்பு 2 டம்ளர் தண்ணி பிடிக்கும். அதனால் 4 டம்ளர் வேணும் இல்லையா, அதனால் இந்த சொம்பால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுப்பேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். கட்டி பெருங்காயம் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் கரைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம் வாசனைக்கு. இது கூட இப்போ நம்ம அந்த அரிசி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கழுவி, அதை அப்படியே இது கூட சேர்த்துருவோம். எல்லா அரிசியும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ இது இப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். குக்கர் 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஆரவும் செஞ்சிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக அட்டகாசமாக 1 பாட் ரைஸ் கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது, ஆனால் சமைச்சே ஆகணும் அப்படிங்கிற நேரத்தில் குயிக்காக இந்த சாதத்தை ரெடி பண்ணிடலாம். சீக்கிரமாக ஆகிடும். ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி உடம்பு சரியில்லாதப்போவும் நம்மளால் ரொம்ப டயர்டாக இருக்குனாலும் இதை குயிக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நமக்கு ஒரு அப்பளம் இல்லை ஊறுகாய், ஏதாவது உருளைக்கிழங்கு சிப்ஸு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லாமல் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இதை சாப்பிட்டு முடித்தோம்னா உடம்புக்குமே கேரட் ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஸோ கண்டிப்பாக இது குயிக்காக நம்ம லன்ச் ரெடி பண்ணணுன்ற டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.